நீங்கள் எத்தனையோ முறையில் உங்களுடைய டாய்லெட்டை க்ளீன் பண்ணியிருந்தாலும் நான் சொல்கிற இந்த ஒரு முறையில் ஒரு தடவை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு 100% ரிசல்ட் தரும். காசே செலவு பண்ணாமல் எப்படி டாய்லெட் ரூமை பளிச்சுன்னு ஆக்கலான்னு தான் சொல்ல போகிறேன். நான் இன்றைக்கி எடுத்து வச்சுருக்க அந்த சீக்ரெட் பொடி என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் உங்களுக்கு டாய்லெட்டை க்ளீன் பண்ணி காமிச்சிட்டு இது என்ன பொடி அப்படின்னு கண்டிப்பாக சொல்லுவேன். இந்த பொடியோடு நம்ம சேர்க்கக்கூடிய பொருட்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி நம்ம வீடியோவில் வந்து நான் போட்டிருக்கேன். பாத்திரம் விளக்கத்துக்குனே தனி ஒரு பவுட்ரு எப்படி தயாரிக்கணும்னு. அந்த பவுட்ரு தான் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து எடுத்திருக்கேன். இந்த பவுடரில் என்னெல்லாம் சேர்த்துருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, சிவக்காய், அப்புறம் பூந்திக்கொட்டை, லெமன், இந்த 3 சேர்த்துருக்கேன். அந்த நம்ம எடுத்துருக்கிற பொடியோட இதையும் நம்ம வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு உங்கள் வீட்டில் என்ன ஷாம்பு இருந்தாலும் சரி, ₹1 ஷாம்பு இருந்தாலும் சரி, அது வந்து 1 ஸ்பூன் கூட இல்லை, சும்மா கொஞ்சம் மட்டும் நீங்கள் வந்து ஊற்றினா போதும். ஒரு நல்ல வாசனையாக இருக்கிறதுக்கு தான், அந்த பாத்ரூமில் வந்து எந்த ஒரு ஸ்மெல் இல்லாமல் நல்லா வாசனையாக இருக்கிறதுக்கு தான். இப்போ வந்து இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இது எவ்வளோ நாள் வச்சாலும் கெட்டே போகாது. தண்ணி படாமல் மட்டும் வச்சுக்கோங்க. மித்தபடி நீங்கள் வந்து எப்போ வேணாலும் இந்த பாத்ரூமில் இந்த பொடியை தூவி நீங்கள் வந்து க்ளீன் பண்ணலாம். வாங்க டாய்லெட் ரூமை வந்து நம்ம பார்க்கலாம். இப்போ பாருங்கள், இது வந்து பழைய காலத்து டாய்லெட் ரூமு. எவ்வளோ தான் க்ளீன் பண்ணாலும் வந்து நம்மளால் அப்படியே அந்த நிலைமைக்கு தான் இருக்கும். ஆனால் வந்து நிறைய வந்து காசு வந்து செலவழித்து இந்த பாத்ரூமை க்ளீன் பண்ணதுக்காக நிறைய பொடி வாங்கி யூஸ் பண்ணியிருக்கேன். ஆனால் வந்து நான் இன்றைக்கி உபயோகிக்கிற இந்த பொடியால் என்னுடைய பாத்ரூம் எவ்வளோ க்ளீன் ஆச்சுன்னு எனக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. இப்போ பாருங்கள், இந்த பொடியை வந்து டாய்லெட் ரூமில் வந்து எல்லா இடத்துலையும் வந்து தூவி விடுங்க. இப்போ பாருங்கள், தூவி விட்டதுக்கப்புறம் தண்ணி வந்து ஊற்ற வேண்டாம். நம்ம தூவி விட்டு அதுக்கப்புறம் லைட்டாக தண்ணியை தெளித்து விட்டால் போதும். இது வந்து டாய்லெட் ரூமை மட்டும்தான் க்ளீன் பண்ணணும் இல்லை, உங்கள் வீட்டை வந்து சிங்க்கை கூட க்ளீன் பண்ணலாம். அதுக்கப்புறம் வந்து வாஷ் பேஷனை க்ளீன் பண்ணலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, உங்கள் வீட்டு டைல்ஸில் வந்து ரொம்ப அழுக்காக இருக்குது அப்படின்னாலும் இந்த பொடியை தூவி நீங்கள் க்ளீன் பண்ணலாம். டாய்லெட் ரூமில் வந்து ரொம்ப கரைகள் பிடிச்சி போயிருக்கு. அப்புறம் வந்து டாய்லெட் ரூமில் வந்து நிறைய வந்து அந்த ஒரு க்ரீன் கலரில் வந்து பாசை பிடிச்சி போயிருக்கும், அதெல்லாம் இருக்குது. பாத்ரூமுக்குள்ளே போனாவே வழுக்கல் தன்மையாக இருக்குது. எவ்வளோ தான் வந்து நான் என்னென்ன பொருள் யூஸ் பண்ணாலும் பாத்ரூம் வந்து பளிச்சுனே ஆகலை அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக வந்து இந்த பொடியை யூஸ் பண்ணுங்கள். இது வந்து செல்லவே இல்லாத பொடிங்க. நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. நம்ம வந்து இவ்வளோ நாள் வரைக்கும் இவ்வளோ பொருள் வாங்கி காசை போட்டு செலவழித்து நம்ம இப்படி க்ளீன் பண்ணுமே, ஆனால் வந்து காசே செலவில்லாத பொடியை வச்சு இவ்வளோ க்ளீன் ஆகுமா அப்படின்னு நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. இந்த பொடியை வச்சு உங்களுடைய பாத்திரத்தை கூட விளக்கலாங்க. உங்கள் பாத்திரம் வந்து அவ்வளோ பளிச்சுன்னு இருக்கும். இப்போ பாருங்கள், நான் வந்து லைட்டாக தான் தண்ணி தெளிச்சிருக்கேன். ஃபஸ்ட்டே நிறைய தண்ணி தெளிக்க வேண்டாம், லைட்டாக தண்ணி தெளிச்சிட்டு உங்கள்கிட்ட வந்து என்ன ஸ்க்ரப்பர் யூஸ் பண்ணுவீங்களோ, டாய்லெட் க்ளீன் பண்ணுறதுக்காக என்ன யூஸ் பண்ணுவீங்களோ அதை எடுத்து வந்து எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நீங்கள் வந்து நல்லா தேய்ச்சி விடுங்க. தேய்ச்சி விடும்போது என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த டாய்லெட் ரூமில் இருக்கிற அழுக்குகள் வந்து அப்படியே அடியோடு வந்து க்ளீனாகி வந்துடும். அதுக்கப்புறம் வந்து அந்த க்ரீன் கலரில் இருக்கிற அந்த பாசி பிடிச்ச தன்மைகள், அந்த வழுக்கல் தன்மையாக இருக்கிற அந்த இடமும் வந்து அப்படியே சுத்தமாக மறைச்சி போயிடும். அப்புறம் வந்து மஞ்சக்கரையாக இருக்குது டாய்லெட்டில் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, இதை வந்து நல்லாவே தூவி விட்டு லைட்டாக தண்ணியை தெளித்து அப்படி எல்லா இடத்துலையும் வந்து நீங்கள் வந்து தேய்ச்சி கழுவுனீங்க அப்படின்னாவே நல்ல பளிச்சுன்னு இருக்கும் டாய்லெட்டு. இதை வந்து நீங்கள் டெய்லி கழுவுனாவே நல்ல பாத்ரூம் புதுசு போல் மாறிடும். டெய்லி கழுவ முடியாட்டா அப்படின்னாலும் ஒரு 2 நாள் 3 நாளைக்கு ஒரு தடவை வந்து இந்த பொடியை தூவி வந்து நீங்கள் க்ளீன் பண்ணலாம். இதை வந்து நீங்கள் ரொம்ப நேரம் 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் ஊற வச்சு நீங்கள் டாய்லெட் ரூமை கழுவணும்னு அவசியமே கிடையாது. ஜஸ்ட் ஒரு 5 நிமிஷம் ஊற விட்டாவே போதும். அவ்வளோ அழுக்கும் அடியோடு வந்துடும். இப்போ பாருங்கள், நான் க்ளீன் பண்ணும்போதே டாய்லெட் ரூமை வந்து எவ்வளோ பளிச்சுன்னு இருக்குது. ஃபஸ்ட்டு எப்படி இருந்தது, இப்போ பாருங்கள் க்ளீன் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது எனக்கே தெரியுது. நல்லா வந்து வெள்ளை கலரில் டாய்லெட் ரூம் வருது பாருங்கள். இதெல்லாம் வந்து நம்ம பாட்டி காலத்து வந்து பயன்படுத்தின முறையில் தான் வந்து நான் அன்றைக்கி சொல்லிக் கொடுக்குறேன். அவங்கெல்லாம் என்றைக்கு வந்து எந்த க்ளீனிங்காக லிக்விட் பயன்படுத்துகிறாங்க, அவங்கெல்லாம் வந்து என்ன இயற்கையான பொருள் கிடைக்கோ அதை வச்சு தான் வந்து க்ளீனிங்காக பயன்படுத்துகிறாங்க. அவ்வளோ பாத்ரூம்லாம் வந்து அவ்வளோ நீட்டாக க்ளீனாக வச்சுருப்பாங்க. அந்த முறையில் தான் வந்து இன்றைக்கி வந்து நான் என்னுடைய பாத்ரூம் வந்து டாய்லெட்டை வந்து க்ளீன் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அந்த கருப்பாக இருக்கிற பொடி வேறு ஒன்றும் இல்லைங்க. என்னுடைய வீட்டு கீழே ஒரு மரம் இருக்குது. அந்த மரத்தில் வந்து நிறைய இலைகள் விழுந்தது. அந்த இலைகளை எரித்து நான் எடுத்துருக்கிற சாம்பல் தான் அந்த பொடி. இந்த சாம்பல் வந்து நீங்கள் சாம்பல் தானே, மரத்தை எரித்த சாம்பல் தான் அப்படி லேசாக நினச்சிடாதீங்க. இந்த சாம்பல் கிடச்சிச்சு அப்படின்னா தயவுசெய்து வந்து அதை வந்து வேஸ்ட் ஆக்காதீங்க. அதால் நம்மளுக்கு நிறையா வந்து க்ளீனிங்
பர்பஸ்க்கு மட்டும் இல்லைங்க, நிறைய விஷயத்துக்கு வந்து இந்த சாம்பலை நம்ம பயன்படுத்தி நம்ம யூஸ் பண்ணலாம். உங்கள் வீட்டு பாத்திரம் விளக்குறதுக்கு இந்த சாம்பலை பயன்படுத்துனீங்க அப்படின்னா பாத்திரம் அப்படி பளிச்சுன்னு கண்ணாடி போல் புதுசு போல் மின்னும். அதுக்கப்புறம் இந்த சாம்பல் இருந்துச்சு அப்படின்னா செடிகளுக்கு தூவினீங்க அப்படின்னா சாம்பலில் வந்து அவ்வளோ ஒரு சத்து இருக்குது. செடிகள் வந்து நல்லா பூ பூக்கும். நல்லாவே அதுக்கு வந்து ஒரு உரம் மாதிரி தான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய வந்து வாஷ் பேஷன் க்ளீன் பண்ணலாம். அதுக்கப்புறம் வந்து டைல்ஸ் க்ளீன் பண்ணலாம், டாய்லெட் ரூம் க்ளீன் பண்ணலாம். சாம்பலை வச்சு நிறைய வந்து க்ளீனிங் இருக்குது. இந்த சாம்பலை வச்சு கூட பல் கூட தேய்ப்பாங்க. பல்ல உள்ள அவ்வளோ வந்து அழுக்குகள் இல்லாமல் பளிச்சுன்னு இருக்கும். சாம்பலை வச்சு ஒரு தடவை தேய்ச்சி பாருங்களேன், அவ்வளோ பளிச்சுன்னு இருக்கும். இப்போ பாருங்கள், நான் டாய்லெட் ரூமில் வந்து அந்த டைல்ஸில் இருக்கிற இடத்துல கரைகள் இருக்குது, அதுக்குள்ளேயும் வந்து நான் அந்த சாம்பலை வச்சு தேய்ச்சி பார்க்குறேன். ஏன்னா நம்ம வந்து ஆல்ரெடி பாத்திரம் விளக்குறதுக்குன்னு ஒரு பொடி தயாரித்தோம். அந்த பொடி போட்டதுனால அதில் வந்து பூந்தி கொட்டதெல்லாம் இருக்கிறதுனால அது நல்லாவே வந்து உங்களுக்கு வந்து நுரை வந்து நிறையவே வரும். நம்ம வாசனைக்காக கொஞ்சோண்டு தான் ஷாம்பு வந்து யூஸ் பண்ணோம். நம்ம வந்து சீவக்காய் இருக்கிறதுனால சீவக்காவே நல்லா வாசனையை கொடுக்கும். அடிஷ்னல் ஒரு வாசனைக்காக வந்து நான் கொஞ்சோண்டு ஷாம்பு ஊற்றுனேன். அப்போ நம்ம வந்து நல்லா கழுவும் போது நம்ம டாய்லெட் ரூம் வந்து க்ளீனாக மட்டும் இல்லாமல் நல்ல வாசனையாக இருக்கும். எல்லாமே வந்து இயற்கையாக கிடைக்கக்கூடிய பொருள் தான், நம்ம வீட்டை சுற்றி இருக்கிற பொருள் தான். இதுக்காக மெனக்கிட்டு எந்த ஒரு காசுமே செலவழிக்கவே வேண்டாம். இதனால் நம்மளுக்கு வந்து ஒரு வருஷத்துக்கு அவ்வளோ வந்து ரூபாய் வந்து நம்மளுக்கு மிச்சமாகும். இதனால் உங்கள் பாத்ரூம் வந்து அவ்வளோ நல்லது உங்களுக்கு வந்து. இப்போ பாருங்கள், நான் தண்ணி ஊற்றி கழுவி விட்றேன். ஃபஸ்ட்டு டாய்லெட் ரூம் எப்படி இருந்தது, இப்போ எவ்வளோ பளிச்சுன்னு ஆயிடுச்சு பாருங்கள். இதெல்லாம் நான் எந்த ஒரு ஃபில்டருமே நான் காமிக்கலைங்க, அப்படி நேச்சுரலாக தான் காமிக்கிறேன். எனக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. ஏன்னா வந்து ஃபஸ்ட்டு டைம் நான் இப்போ தான் வந்து சாம்பல் யூஸ் பண்ணி நான் என்னோடய டாய்லெட் ரூமை வந்து க்ளீன் பண்ணி பார்க்குறேன். எவ்வளோ பளிச்சுன்னு இருக்குது பாருங்கள். ஸோ இதை நம்ம நம்பவே இல்லை, இவ்வளோ பளிச்சுனாக இருக்கும் இந்த சாம்பலை வச்சு அப்படின்னு. கண்டிப்பாக வந்து இந்த டிப்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸு. ஏன்னா மணி சேவிங் டிப்ஸு, அதே மாதிரி டைம் சேவிங் டிப்ஸு கூட. இதுக்காக வந்து நம்ம வந்து இதை ஊற வச்சு அப்படிலாம் நம்ம எதுவுமே பண்ணலை. ஒரு மிஞ்சி பண்ண ஒரு 5 நிமிஷம் மட்டும்தான் நான் ஊற வச்சேன். ஊற வச்சுட்டு லைட்டாக தேய்ச்சி கழுவி விட்டேன், அவ்வளோதான். ரொம்ப அழுத்தம் கொடுத்த கூட தேய்க்கலை. லைட்டாக தேய்க்கும் போதே வந்து அந்த அழுக்குகள்லாம் அடியோடு போய் நம்ம டாய்லெட் ரூம் வந்து அவ்வளோ க்ளீன் ஆயிடுது. இப்போ பாருங்கள், நல்லா நுரை வரும். நம்ம பூந்தி கொட்டை போட்டதுனால நல்லா அதிலேருந்து வந்து தண்ணி ஊற்ற நுரை வந்துக்கிட்டே இருக்கும். நம்ம சீவக்காய், லெமன் இதெல்லாம் போட்டு அரைச்சி அதை யூஸ் பண்ணுறதுனால நல்ல பாத்ரூம் வாசனையாக இருக்கும். பாருங்கள், ஃபஸ்ட்டு எப்படி இருந்தது, இப்போ எவ்வளோ டாய்லெட் ரூம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். கண்டிப்பாக யூஸ் பண்ணி பாருங்கள். இது வந்து உங்களுக்கு பயனுள்ள டிப்ஸாக இருக்கும். என் வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார்